ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். கரூர்ல 41 பேர் உயிரிழந்தாங்க. இந்த பாதிக்கப்பட்டவங்களை எல்லாரையும் தனியார் ஹோட்டல்ல கொண்டு வந்து தனித்தனியா அறையில அவர் சந்திச்சு பேசியிருக்கிறாரு. நல்ல விஷயம், வரவேற்கிற ஒரு விஷயம். இதுல ஒரு விதத்துல விஜய் அவர்கள் செஞ்ச காரியம் நல்ல காரியமா இருந்தாலும் ஒரு விஷயத்துல பேசும் பொருளாகவும் ஆயிருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னுடைய மனைவியும் மகளையும் இழந்த சக்திவேல் அப்படின்ற ஒருத்தர் பேட்டி அளிச்சிருக்கிறார். விஜய் அவர்கள் காலில் விழுந்து கதறி எழுதாரு, மன்னிப்பு கேட்டாரு. உங்க குடும்பத்துல ஒருத்தனா என்ன நினைச்சுக்கங்க அப்படின்னு சொன்னாரு. உங்களுக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையும் நான் செய்றேன். வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். விஜய் அவர்கள் செய்யற விஷயம் வரவேற்கத்தக்க விஷயம். குடும்பத்துல இழந்து போன ஒவ்வொரு குடும்பத்திலையும் உங்களை இணைத்து கொள்ளுகிறீங்க. அதுக்கு உங்களுக்கு கையெடுத்து கூட கும்பிடலாம். அந்த வீரர்களுக்கு அவருக்கு விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஆனா ஒரு விஷயத்த விஜய் அவர்கள் மறந்துட்டாரு, தவறு செஞ்சிட்டாரு. என்ன அப்படின்னா, 41 பேர் குடும்பத்தை அழைச்சாரு, வந்தது 37 பேர். இதுல தனித்தனியா ஒவ்வொருத்தரையும் ஒரு ரூம்ல இருந்து இவரு எல்லாரையும் ஒரே இடத்துல வந்து கேதர் பண்ணி என்ன பண்ணல பார்க்கல. தனித்தனியா ஒவ்வொரு ரூம்லயும் போய் என்ன பண்ணியிருக்காரு, சந்திச்சு பேசியிருக்காரு. காலில் விழுந்து சாரி கேட்டிருக்காரு, உங்களை இங்க கொண்டு வந்ததுக்கு மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனா ஒரு இடத்துல கூட இந்த கரூர் சம்பவத்துல இந்த இழப்பு நடந்ததுக்கு நான் லேட்டா வந்ததுங்க காரணம், தயவு செய்து மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லல. இவங்களை கரூர்ல போய் சந்திக்கல, உங்களை இங்க கோட்டுட்டு வந்து நான் இவங்களை சந்திக்கிறேன், அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டேன். என்ன சார் நீங்க பண்றீங்க? இதை எந்த விதத்துல ஏத்துக்க முடியும் அப்படின்னு இருக்குல்ல. இப்போ நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அஜித்குமார் லாக்அப் டெத் மரத்துல போன் பண்ணி அவங்க அம்மா கிட்ட, சாரிம்மா நடந்து போச்சு, எனக்கு தெரியல, தெரியாம நடந்து போச்சு, சாரி மன்னிச்சுக்கங்க அப்படின்னு சொன்னார். அப்போ இதே விஜய் அவர்கள் இந்த மன்னிப்பு அப்படின்ற ஒரு விஷயத்த எந்த அளவுக்கு சர்ச்சையாகி விமர்சனம் பண்ணி கேவலமா கிண்டலா எந்த அளவுக்கு விமர்சிச்சு பேசினார். இன்னைக்கு விஜய் அவர்கள் காலில் விழுந்து கதறி அழுது மன்னிப்பு கேட்குறீங்களே, இது எதுல போயிது? இன்னைக்கு யாருன்னா அதை வச்சு விமர்சிக்கிறாங்களா? இதுதான் வளர்ந்த கட்சிக்கும் ஆரம்பிச்ச ஆர்வக்கோளாறு கட்சிக்கும் உள்ள வித்தியாசம். எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், மக்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஒரு சிஎம் அவரு சிஎம்மா இருக்கிறாரு, தன்னுடைய துறையில நடந்த ஒரு சம்பவத்துல அவர் இறங்கி வந்து மன்னிப்பு கேட்கிறாரு அந்த தாயார் இடத்துல. அத கேலி கிண்டலாக்கி விமர்சனம் செஞ்சவர் விஜய். ஒரு தலைவரா எல்லாருமே அதை அன்னைக்கு அந்த தலைவர் விஜய் நம்முடைய முதல்வர் அவர்களை எதிர்க்கிற எதிர்கட்சிகள் எல்லாருமே என்ன பண்ணாங்க, அதை வரவேற்று பேசுறாங்க. ஒரு சிஎம்ஐ இறங்கி வந்து சாரி கேட்கிறாரு, தவறு நடந்துருச்சு, சாரி கேட்கிறாரு. ஆனா விஜய் மட்டும் தான் என்ன பண்ணாரு, அது கேலி கிண்டலாக்கி விமர்சனம் செஞ்சாரு. ஆனா இன்னைக்கு இதே விஜய் ஒவ்வொருத்தர் ரூம்ல போயிட்டு காலில் விழுந்து கதறி அழுது இருக்கிறாப்புல, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. இன்னைக்கு அதே மன்னிப்பை தான் நீங்க கேட்டிருக்கீங்க. இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? அன்னைக்கு சிஎம் கேட்டா மன்னிப்பு உங்களுக்கு கேலி கிண்டல் ஆகுது, விமர்சனம் பண்றீங்க. இன்னைக்கு அதே தானே விஜய் அவர்களும் பண்ணியிருக்கிறாரு. இப்ப இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாரு? ஒண்ணு. இன்னொரு விஷயம், நீங்க இங்க கூட்டிட்டு வந்தீங்கல்ல, ஒவ்வொருத்தரையும் இங்க கூட்டிட்டு வந்தது அவர் கார்ப்பரேட் அரசியல் செய்யறாரு அப்படின்ற ஒரு விமர்சனத்துக்குள்ளா இருக்கிறாரு விஜய் அவர்கள். மக்களுக்கான அரசியலை இவர் முன்னெடுக்க போறதே இல்ல. ஏன்னா விஜய் அவர்கள் அவர் மேலேயே நம்பிக்கை வச்சு மக்களை சந்திக்கல, மத்தவங்களை தான் நம்பின்னு இருக்காரு. ஜான் ஆரோக்கியசாமியோ, புசி ஆனந்தையோ, ஆதவர்ஜுனாவோ, நிர்மல்குமாரையோ, ஜெகதீஷையோ இவரை தான் நம்பின்னு இருக்காரு கண்டி. விஜய் அவர்கள் மக்களை நம்பல, விஜயை நம்பல. விஜய்க்கு எல்லாம் இவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்களோ அதன்படி இயங்குறாரே கண்டி, இவரா தன்னை இயக்கிறது இல்ல. மக்களுக்கு என்ன தேவை, மக்களுக்கு என்ன புரிதல், இத வந்து விஜய் அவர்கள் தெரிந்து கொள்ளல. இதுதான் விஜய் செய்யற மிக 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 பெரிய தவறு. இந்த தவறு அவரை திருத்திக்கிட்டார்னா நிச்சயமா விஜயும் ஒரு தலைவராக, அவரை வந்து ஹீரோவாகல தலைவராக மக்கள் அங்கீகரிப்பாங்க. இன்னைக்கும் விஜய் அவர்களை ஒரு ஹீரோவா தான் பாக்குறாங்க, டாப் ஸ்டார் ஹீரோ, அவ்வளவுதான். தலைவரெல்லாம் கிடையாது. தலைவர்னு கூட இருக்கிறவங்க என்ன பண்ணலாம், தூக்கி தலையில வச்சு ஆடலாம். ஆனா பொதுமக்கள் மத்தியில விஜய் அவர்கள் தலைவரா எடுத்துக்கல. அவர் இன்னைக்கும் டாப் ஸ்டார் ஹீரோ. அதனாலதான் கரூர்ல விஜய பாக்குறதுக்கு அவ்வளவு கிரௌடு, தலைவரா பாக்குறதுக்கு அவரு கிரௌடு இல்ல. அவரு தலைவரா இருந்துட்டா பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அவர் மக்கள் நிலைய புரிஞ்சுக்கல, மக்கள் எந்த கஷ்டப்படுறாங்க, எந்த நிலையில இருக்கிறாங்க அப்படின்றது அவருக்கு தெரியல. ஏன்னா அவரை இயக்குறதே ஒரு 4-5 பேரா இருக்குது. அவருக்கு இன்னைக்கு வந்து இத்தனை மணிக்கு எழுந்துக்குங்க, இத்தனை மணிக்கு பிரஷ் பண்ணுங்க, இத்தனை மணிக்கு இந்த டீ சாப்பிடுங்க, இத்தனை மணிக்கு இந்த டிஃபன், அவர் கண்ட்ரோல்ல இல்ல. அந்த 5 பேர் பின்னாடி இருக்கிற கண்ட்ரோல்ல தான் அவர் இருக்கிறாரு.
அவர் கண்ட்ரோல்ல இருந்துட்டா இன்னைக்கு இறங்கி கிரவுண்ட் லெவல்ல வந்து என்ன பண்ணுவாரு, வேலை செஞ்சிருப்பாரு. விஜய் அவர்கள் இன்னைக்கு கார்ப்பரேட் அப்படின்ற ஒரு அரசியலை எடுக்கிறாரு. பாசிசம் இது எதை நோக்கி போகுதுன்னா பாசிசம். அப்படி விஜய் அவர்கள் பாசிசத்துக்குள்ள பயங்கரமா இருக்கிறார். வலதுசாரியா தான் இருக்கிறாரு கண்டி. அவர் மக்களுக்காகலாம் இல்ல, அவர் கார்ப்பரேட் அரசியல் செய்யறாரு. கார்ப்பரேட் நாளை பின்ன ஆட்சிக்கு வந்தாலும் கார்ப்பரேட் முறையில் இருக்கிற கார்ப்பரேட் கம்பெனிகளை உயர்த்துவார் கண்டி. மக்களுடைய வாழ்வாதாரத்தையோ மக்களுடைய தரத்தையோ அவர் உயர்த்த மாட்டார். இதுதான் விஜய் மேல இருக்கிற பெரிய குற்றச்சாட்டு. என்னைக்கு விஜய் அவர்கள் கார்ப்பரேட் அரசியல் இருந்து மக்களுக்கான அரசியலுக்கு வராரோ அப்பதான் அவர் ஒரு தலைவரா நின்று ஜெயிக்க முடியும். இன்னைக்கு சேரன் அவர்கள் என்ன சொல்லி இருக்கிறார், உங்களுக்கு 2026 வேண்டாம், 2031 நோக்கி போங்க, அதுக்குள்ள உங்களை சரிப்படுத்திங்க. சேரன் சொல்ற அட்வைஸ விஜய் அவர்கள் ஏற்றுக்கொள்ளணும். இன்னைக்கு இயக்குனர் சேரன் அவர்கள் விஜய் அவர்கள் கரூர்ல அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களை கொண்டு வந்து இன்னைக்கு சந்திச்சிருக்கிறார், வரவேற்று பேசியிருக்காரு. அட் சேம் டைம் ஒரு அட்வைஸ கொடுத்திருக்கிறார், 2026 உங்களுக்கு ஏத்த தேர்தல் இல்லை, கற்றுக்கொள்ளுங்கள், நிறைய விஷயத்தை கற்றுக்கொள்ளுங்க, புரிஞ்சு கொள்ளுங்க, எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுங்க, 2031 தேர்தலை சந்திங்க சொல்றாரு. ஒரு பிரபலமான இயக்குனர், மூத்த இயக்குனர் சொல்றாரு. இந்த அட்வைஸ விஜய் அவர்களுக்கு உண்மையிலேயே விஜய் அவர்களுக்கு 2020 தேர்தல் அன்பிட். அவருக்கு 2031 தேர்தல் தான் சரியா இருக்கும். அதுக்குள்ள இந்த இடைவெளியில இவர் கற்றுக்கொள்ளணும். என்னென்ன கற்றுக்கொள்ளணுமோ அது எல்லாத்தையும் கற்றுக்கொள்ளணும். விஜய் அவர்கள் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. இப்போ அவரு சினிமாக்கு வந்து எல்லாத்தையும் கத்துக்கணும்லாம் வரல, சினிமாக்குள்ள வந்துகிட்டு தான் கத்துக்கிட்டு வந்தார். அவர் ஆரம்பத்துல இருந்து இப்போ லாஸ்டா நடிச்ச ஜனநாயகன் படம் வரைக்கும் டாப் ஸ்டாரா உயர்ந்திருக்காருன்னா இடைப்பட்ட கேப் அவருக்கு எவ்வளவு வெற்றி தோல்விகள் இறக்கம் எந்த அளவுக்கு மேல ஏறி எதிர்மிச்சு வந்திருப்பாரு எல்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த படத்தை இப்படி எடுத்தா ஓடும் அப்படின்னு இன்னைக்கு நினைக்கிற விஜய் இதுக்கு முன்னாடி எல்லா படத்திலும் நடிச்சிருப்பாரு. அப்போ அவருக்கு அனலைஸ் பண்ண தெரியல. அதே போலதான் அரசியலும். வந்த உடனே சிஎம் ஆயிரணும், கத்துக்கொள்ளுங்க, மக்களை பழகுங்க, அப்பதான் மக்களுடைய மனநலம் உங்களுக்கு புரியும். இன்னைக்கு மக்கள் என்ன நினைக்கிறாங்க உங்களுக்கு தெரியுமா, உங்களை பத்தி தெரியுமா? ஏதோ பின்னாடி இருக்கிற கார்ப்பரேட் கம்பெனிகள் சொல்றத வச்சு, அரசியல் வீக வகுப்பாளர் சொல்றத வச்சு தயவு செய்து நம்பிடாதீங்க, களத்துல இறங்குங்க சார். இன்னைக்கு 2 பெருங்கட்சிகள், ஆண்ட கட்சிகள், ஆளுகிற கட்சிகள் இந்த அளவுக்கு நிக்கிறாங்கன்னா ஏன் மக்களை படிச்சிருக்கிறாங்க. நீங்கள மக்கள் படிச்சிருக்கீங்களா? இல்ல. நீங்க புசியானந்த படிச்சிருக்கீங்க, நிர்மல்குமார படிச்சிருக்கீங்க, ஆதவர்ஜனா படிச்சிருக்கீங்க, ஜான் ஆரோக்கியசாமி படிச்சிருக்கீங்க, ஜெகதீசனை படிச்சிருக்கீங்க. 5 பேராலதான் நீங்க நிக்கிறீங்களே கண்டி. இந்த 5 பேர் இல்லைன்னா விஜய் யாரு? அதுதான் இங்க கேள்வியா இருக்கு. விஜய் யாரு? இந்த 5 பேர் இல்லைன்னா விஜய். இன்னைக்கு ஒவ்வொரு விஷயமும் நடக்குது. இது இப்போ நீங்க கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 1 மாசம் ஆயிருச்சு. இந்த 1 மாசமா விஜய் பத்தி தானே எல்லா இடத்துலயும் பேசிட்டு இருக்கோம். விஜய் எதனாவது ஒரு விஷயத்துல புல் ஸ்டாப் வச்சு இந்த கரூர்ல இருந்து வெளியே வராரா? இல்லையே, சுத்தி அவரை தான் அடிக்குது. ஏன்னா விஜய் அவராவே யோசிக்கல. 5 பேர் சொல்றத மட்டும் வச்சு விஜய் அவர்கள் செயல்படுத்திட்டா இது முடிஞ்சிடும். ஒவ்வொரு நாள் அப்படிதான் கடந்து போறாரு. ஆனா இது முடிகிற மாதிரி தெரியல. சர்ச்சைகளுக்குள்ளேயே சிக்கிக்கிடுறாரு, சர்ச்சைக்குள்ளேயே வலம் வந்துட்டு இருக்கிறாரு. இது விஜய்க்கு ஏத்தது அல்ல. தெளிவா புரிஞ்சுக்கணும் சார், தெளிவா புரிஞ்சுக்கணும். விஜய் அவர்கள் முதல்ல மக்களை படிக்கணும், மக்களை தெரிஞ்சுக்கணும், என்ன நடக்குது, மக்களுக்கு என்ன தேவை, அத விஜய் அவர்கள் புரிந்து கொண்டார்னா இன்னைக்கு கார்ப்பரேட் அரசியல் பண்ண மாட்டார். இன்னைக்கு விஜய் அவர்கள் மக்களுக்கான அரசியல் அப்படின்னா இல்ல, கார்ப்பரேட் அரசியல். ஒருத்தருக்கு நீங்க ஆறுதல் சொல்லணும்னா நீங்க தான் போகணும், அவங்களா வந்து ஆறுதல் தேடிக்கிறதுக்கு என்ன ஒரு நியாயம்? இது ஏத்துக்கொள்ளவே முடியாது. அரசியல் வரலாற்றிலேயே விஜய் அவர்கள் புதுமையான அரசியல் செய்யறார். இதுதான் அது புதுமையான அரசியல். நாளைக்கு இவர் ஜெயிச்சு மேல வந்துட்டா கூட கீழே இறங்க மாட்டாரு. மக்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு விஜய் 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 விஜய்ன்னு சொல்லிட்டு ஒரு கும்பல் என்ன பண்ணுது, தலையில தூக்கி அடிச்சு ஆடுது. அதே கும்பலை விஜய் அவர்கள் காலில் மிதிச்சுட்டு ஏறி போவார். ஏன்னா அவரை நீங்க ஏன்னா விஜய் அவர்கள் கேட்ட ஆட்சியை கொடுத்தீங்கன்னா ஆட்சி அவர் ஒழுங்கா செய்யும். மக்களுக்கான ஆட்சியா இருக்காது, கார்ப்பரேட்டுக்கான ஆட்சிகளா தான் இருக்கும். நல்லா எழுதி வச்சுக்கோங்க. நிறைய பேர் ரெடியா இருக்கிறாங்க விஜய வச்சு உள்ள இறங்குறதுக்கு, தமிழ்நாட்டுக்குள்ள இறங்குறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஒரு பாசிசத்தின் வடிவமா தான் விஜய் அவர்கள் சுயரூபம் வெளியே வந்துட்டே இருக்கு. இன்னைக்கு பண்ணையார் அரசியல் செய்யற, கார்ப்பரேட் அரசியல் செய்யறாரு. இன்னைக்கு கார்ப்பரேட் அரசியல் செய்யறாரு. இது ஒரு வகையான பாசிசத்தோட பிரதிபலிப்பா தான் இருக்கு. பாசிசத்தை பிரதிபலிக்கிற ஒரு இடத்துலதான் விஜய் அவர்கள் இருக்கிறாரு. மக்களுக்கான அரசியல் இருக்கவே இருக்காது. பாசிசத்துக்கான அரசியல் தான் விஜய் கிட்ட இருந்து ஒவ்வொரு விஷயமா வெளியே வந்துட்டே இருக்கு. ஏதோ சரி ஓகே
கட்சி ஆரம்பிக்கும் பொழுது வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட மக்களை கொண்டு வராரு, பனையூர்ல கொண்டு வந்து சந்திக்கிறாரு, அவங்களுக்கு நலத்திட்ட உதவினா ஓகே. அந்த டைம்ல அவருக்கு போனா டிராபிக் சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி நீங்க சமாளிச்சீங்க. ஆனா அதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயமும் அலுவலகத்துக்குள்ளதான் நடக்குது. தூய்மை பணியாளர்கள் கொண்டு வந்து என்ன பண்றாங்க, போராட்டம் பண்றாங்க. இவரு போய் போராட்ட களத்துல நிக்கல, அவங்க இங்க கொண்டு வர போறாங்க. இன்னைக்கு 41 பேர் இழந்துட்டு ஒவ்வொரு குடும்பமும் வருத்தத்துல இருக்கு. ஆனா நான் ஆறுதல் சொல்றேன், எல்லாரும் என்ன தேடி வாங்க, நான் ஆறுதல் சொல்றேன், இத்தனை கிலோமீட்டர் நீங்க தேடி வாங்க, நான் உங்களுக்கு ஆறுதல் சொல்றேன். என்ன ஒரு ஆறுதல்? இதெல்லாம் ஒரு ஆறுதலா? விஜய் அவர்கள் மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார். மக்கள் இவர் மேல வைக்கிற ஒரு சில நம்பிக்கையை யூஸ் பண்ணிக்கிறார். இது மக்களுக்கே தெரியல, பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கே தெரியல. ஒரு நாள் தெரியும். இன்னைக்கு ஒரு சில குடும்பங்கள் சுதாரித்து கொண்டாங்க. விஜய் செய்யற அரசியல் எந்த அளவுக்கு தவறான ஒரு அரசியல், கார்பரேட் அரசியல். இன்னைக்கு ஒரு அம்மா என்ன பண்ணிருக்காங்க, 20 லட்சமும் வேண்டாம் தூக்கி விசிறடிச்சிருக்காங்க. விஜய் செய்யறது ஒரு அரசியலா? விஜய் செய்யறது ஒரு ஆறுதலா? அவர் ஆறுதல் பண்ணனா எங்களை தேடி வரணும், நாங்க தேடி போய் ஆறுதல் வாங்கிக்கல, எங்களுக்கு அது தேவை இல்லை. இன்னைக்கு அந்த அம்மா ரொம்ப தெள்ள தெளிவா முடிவெடுத்திருக்காங்க. இது போல பாதிக்கப்பட்ட ஒவ்வொருத்தரும் தெள்ள தெளிவா இருக்கணும். இன்னைக்கு விஜய் அப்படின்ற ஒரு மோகத்துல எல்லாரும் போய் என்ன பண்றாங்க, போயிறாங்க. இன்னைக்கு பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் வந்திருக்காங்கன்னா இல்ல, பாதி பேர் கூட வரல. இதுதான் விஜய் கிடைச்ச ஒரு அங்கீகாரம். கரூர் மக்கள் பாதிக்கப்பட்டவங்களே 400 குடும்பம். இந்த 400 குடும்பத்துல 400 பேர் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணலையே. இதுக்கு ஒரு விஷயத்த கலப்பி விடுறாங்க. என்ன அப்படின்னா, விஜய் வந்து பார்க்க கூடாதுன்னு வராத குடும்பங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் திமுக 30 லட்சம் கொடுக்குது. திமுக என்ன வேற வேலையே கிடையாதா? 30 லட்சத்தை கொடுத்து அவங்கள வந்து அங்கேயே உட்கார வைக்கணும்னு அவங்களுக்கு என்ன தலையத்தா? மக்களே உங்களை புறக்கணிக்கிறாங்க. இதை ஒத்துக்கிறதுக்கு உங்களுக்கு மனசு இல்ல, இதை ஜீர்ணிச்சுக்கிறதுக்கு விஜய் அவர்களுக்கு மனசு இல்ல, பொருளை கிளப்பி விடுறாங்க. திமுக ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 30 லட்சம் குத்துருச்சு, அதனால வரமாட்டேங்குது. என்னையா அரசியல் பண்றீங்க? உங்க மேல ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்கன்னா அந்த விமர்சனத்தை ஏத்துக்கிற ஒரு மனநிலைமையில நீங்க இல்லையா? ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க, ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்கன்னா அதை ஏத்துக்கிட்டு பதில் சொல்லணும், அதை ஏத்துக்கணும். அதுக்கே அவங்க தயாராகல. இதுதான் விஜயோட மனநிலைமையா இருக்கு. விஜயை நம்பி பின்னாடி போறவருடைய மனநிலைமையா இருக்குது. இன்னைக்கு விஜய் அவர்கள் மக்களுக்கான அரசியலை முன்னெடுக்க மாட்டாரு, மக்களுக்கான அரசியல் செய்யல, கார்பரேட் கம்பெனிகளோட கார்பரேட் அரசியல் அவர் செய்யறாரு. நாளைக்கு ஆட்சிக்கு வந்தாலும் கார்பரேட்டோட ஆட்சியா தான் இருக்குமே, மக்கள் ஆட்சியா இருக்காது அப்படின்ற ஒரு கேள்வி எல்லார் மத்தியில இருக்குது. என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். விஜய் அவர்கள் தனியா ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு என்ன பண்ணிருக்காரு, காலில் விழுந்து கதறி மன்னிப்பு கேட்டிருக்கிறாரு. இது ஒரு வகையான பாசிசத்தின் ஒரு பிரதிபலிப்பா இருந்தாலும் கார்பரேட் அரசியல விஜய் அவர்கள் கையில் எடுத்திருக்கிறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டம் அவர் மேல முன்வைக்கப்படுது. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.